வணக்கம். உலகத்தமிழ் மக்களை பாபுஸ் வாட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வேர்ல்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ், உலக வரலாற்று பதிவுகள் தமிழிலே. 22 ஏப்ரல் 2025 பால்காம் தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் படையினர் இந்தியாவை எடுத்த அதிரடி முடிவுகளின் காரணமாக ரஜௌரி பூஞ்ச் செக்டாரிலிருந்து பல நிலைகளிலிருந்து கொடிகளை கூட அவர்கள் நாட்டு கொடிகளை அங்கு நட்டு முன்னோக்கி வர வைத்திருந்த திட்டத்திலே பின்னோக்கி ஓடிவிட்டார்கள் என்று சென்ற பதிவிலே தகவல் தந்திருந்தேன். சரி, அது என்ன உயர்மட்ட அதிரடி ஒரு நடவடிக்கை? அப்படி கூடியது என்ன? அந்த கூட்டத்திற்கு பெயர் என்ன? சிசிஎஸ் என்றால் என்ன? சிசிபிஏ என்றால் என்ன என்பதை பற்றி, என்ன முடிவு, எப்படிப்பட்ட தாக்கம் இது ஏற்படுத்தியது என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக வேண்டுமென்றால் பார்லிமெண்டரி எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் அந்த நாட்டினுடைய தலைமையிடம் பிரதம மந்திரி ஆகிவிடுகிறார் என்று நாம் சாதாரணமாக புரிந்து வைத்திருக்கோம். ஆனால் பல நிலைகளிலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ், அதாவது அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப ஒரு நாட்டினுடைய அந்த மேலாண்மை என்பது பல நிலைகளிலே சரியான நிலையிலே கட்டமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்முடைய பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இந்தியாவினுடைய பல நிலைகளில அந்த ஆளுமை தன்மையை செலுத்துவதற்கு பல கமிட்டிகள் இருக்கும். அதேபோல் கேபினெட் டெசிஷன் என்பது ஒட்டுமொத்த அந்த மந்திரி சபையினுடைய டெசிஷன், அந்த முடிவு என்பது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கேபினெட் என்பது பல நிலைகளிலே வேலை செய்யும். இந்திய பாராளுமன்ற அந்த கேபினெட் குழு, மந்திரி சபை என்பது ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. உச்சபட்சமாக அது ஒரு முடிவை எடுத்தால் பாலிசி டிசிஷன், அதிலே மற்றவர் தடை சொல்ல முடியாது. சீஃப் பாலிசி ஃபார்முலேட்டிங் பாடி, எந்த திட்டமாக இருந்தாலும் அதை தயார் செய்வதற்காகவும் இந்த கேபினெட் மந்திரி சபை மிக முக்கியம். சீஃப் கோஆர்டினேட்டர், அட்வைசரி பாடி, சீஃப் கிரைசிஸ் மேனேஜர். பிரச்சனை நேரங்களில், கோவிட் போன்ற சமயங்களில் கூட இந்த மந்திரி சபை தான் நாட்டிற்கு தீர்வை தந்தது. டீல்ஸ் வித் ஆல் மேஜர் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ். நிர்வாகத்திலே ஆபீசர்களை, அலுவலர்களை நியமிப்பது, உச்சபட்ச அலுவலர்களை நியமிப்பதிலும் கூட. அது மட்டுமல்லாமல் ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாடு சார்ந்த விஷயங்களை முடிவெடுப்பதும் இந்த மந்திரி சபைதான். சரி, இந்த 22 ஏப்ரல் 2025 பால்காம் கொடூர தாக்குதலுக்கு பின்பாக நம் பாரத பிரதமர் அவருடைய வெளிநாட்டு பயணத்திலே இருந்தார். ஏற்கனவே அந்த பதிவிலே சொன்னேன். உடனடியாக பாரத பிரதமர் இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். காரணம், முக்கியமாக இந்த கேபினெட் மந்திரி சபை, கேபினெட் என்றால் மந்திரி சபை, இந்த மந்திரி சபை சாதாரணமாக இத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அவ்வப்போது சில குழுக்கள் அல்லது இந்த சிசிஏ, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது கூடாது. இந்த கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி என்பது 1947 அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் அமைக்கப்பட்டது. போர் போன்ற சமயங்களிலே முக்கியமான முடிவுகளை எடுக்க அந்த மந்திரி சபையிலே ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பைனான்ஸ் மினிஸ்டர் என்று மிக முக்கியமானவர்களும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், செக்ரட்டரி லெவல் கோஆர்டினேட்டர்ஸ், கேபினெட் செக்ரட்டரி என்று பலர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நாட்டின் அந்த இறையாண்மைக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களுக்கு முடிவெடுப்பார்கள். இந்த சமயத்தில் இப்போது உள்ள அந்த மந்திரி சபையில பிரதமரின் கீழ் உள்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் மற்றும் இராணுவத்திற்கான அமைச்சரும் இதிலே பங்கேற்றுவதோடு மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பங்கேற்று இந்த கூட்டத்தினுடைய முக்கிய முடிவு என்ன, இந்தியாவினுடைய போர்ப்படை முப்படை தளபதிகளுக்கும் அந்த கூட்டு தலைமைக்கும், போர்ப்படைகளுக்கு கூட்டு தலைமை, கம்பைன்ட் டிஃபென்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த கூட்டு தலைமைக்கும் பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டுமோ அப்படி முடிவை எடுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் தரப்பட்டதாக அந்த செய்தியை உளவு பார்த்திருக்கிறோம் என்று பாகிஸ்தான் தெரிந்து அது பேனிக் மோட் அதில் சென்றிருக்கிறது. காரணம், ஒரு சக்தி வாய்ந்த சிசிஎஸ், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடியது.
அதை தொடர்ந்து சிசிபிஏ கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கூடியது சற்று இந்த எதிரி நாட்டுக்கு, இந்தியாவை பொறுத்தவரை அண்டை நாடு, நட்பு நாடாக இருக்க வேண்டும், இருந்தாலும் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்றதுதான். ஆனால் பல சூழ்நிலைகள், உலக நாடுகள் அந்த நாட்டை தன்வசம் படுத்துவதற்கு பல நிலைகளில் கையாண்டு என்று உண்மையில் சொல்ல போனால் பாகிஸ்தான் விரித்த வலைகளிலே சிக்கி இன்று அதுவே திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா எடுத்த முடிவிலே அதிர்ந்திருக்கிறது. மேலும் அதிர்ச்சிக்கு காரணம் அந்த பாகிஸ்தானுடைய அந்த அதிர்ந்திருக்கக்கூடிய நிலை காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகிறது. அதனால்தான் அட்டாவுல்லா தரார் கோயிங் டு இஷ்யூ an important statement to the media in a few moments என்று முன் இரவு, அதாவது மிக அதிகாலையிலே அல்லது நள்ளிரவு என்று சொல்லலாம், தூக்கத்தை துளைத்து இந்தியாவின் பிரதம மந்திரி தலைமையிலே நடைபெற்ற சிசிஎஸ் மற்றும் சிசிபிஏ கூட்டங்களை கண்டு அதிர்ந்து வெகு சில மணி நேரத்திற்குள்ளேயே இந்தியா தாக்க திட்டமிட்டிருக்கிறது என்று ஒரு செய்தி, ஒரு அச்ச செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் மற்றும் கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் சிசிபிஏ, இந்த இரண்டும் அடுத்தடுத்து கூடியது ஒரு கலக்கத்தை பாகிஸ்தானிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, அக்னோர், பிரக்வால் ஆகிய இடங்களில இருந்த அத்துமீறல்களை தானே வாபஸ் வாங்கி பின்னோக்கி சென்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா ஆர்ம் போர்சஸுக்கு தன்னுடைய முடிவை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம், இந்தியாவின் இறையாண்மையை காக்க எந்த முடிவையும் எடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருப்பது என்ற அந்த செய்தி பாகிஸ்தான் அறிந்து வைத்திருப்பதாக சொல்வது அந்த பாகிஸ்தானுக்கு மனதிலே கலக்கத்தை தந்திருக்கிறது. காரணம், சாதாரணமாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை தலைமை என்பது பிரதம மந்திரி அல்லது மந்திரி சபை தான் எடுத்து அதை சொல்லும், அதைத்தான் ராணுவம் செய்யும். ஆனால் இந்த நிலைப்பாட்டிற்கு, இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு காரணம் ராணுவம் ஒரு தகவலுக்காக, ஒரு உத்தரவுக்காக, ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அல்லது கேபினெட் உடைய முடிவிற்காக போர் பதற்ற நிலையிலே காத்திருந்தால் ஒரு சிக்கலோ அல்லது ஒரு வெற்றியை இழக்கக்கூடும் என்ற நிலை இருக்கக்கூடாது என்று மிக சமயோஜிதமாக இந்தியா எடுத்த முடிவாக இது அமையக்கூடும். எனது அன்பு தமிழ் மக்களே, உங்களுக்கு அவ்வப்போது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய வரலாற்றிலே சுவடுகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை பதிவாக தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் பாபுஸ் வாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலக வரலாற்று பதிவுகள் தமிழில். நன்றி.